மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறித்து ஆளுநரிடம் கொடுக்காதே. இங்கதான் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. இதான் சுயமரியாதை மண். பெருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு முதலமைச்சர் மோடி என்கிற ஒரு கேடியை இன்றைக்கு இந்த பிரதமராக நியமித்தார்களோ நம்ம வரி பணம் கட்டுறோம். அந்த ஆளுக்கு ஏதாவது கட்டுறானா? நம்ம போட்டு வரி பணம் தின்னுட்டு உட்காந்துருக்கோம். திடீர்னு ஒருத்தன் முளைச்சி வந்துக்கிறான். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், உன் பேச்சை நீயே கேட்கலாம், உன் பேச்சு எவனும் கேட்க போறதில்ல. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், சிறப்புரையாற்ற இருக்கிற தலைவர் பெருமக்கள், சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் உள்ளிட்ட அத்தனை தோழர்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யுஜிசி விதிகள் திருத்தம், ஒன்றிய அரசு கல்வி உரிமை பறிக்காத, இடஒதுக்கீடு உரிமை பறிக்காத, இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக இங்கே இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குது. ஏன்னா இங்கே தான் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் சுயமரியாதை மண். ஒருவேளை வடநாட்டில் பான்பராக தடை பண்ணால் கூட ஒரு போராட்டம் பெருசாக வெடிக்குமே தவிர அங்கே அந்த இடத்துல அருவி கிடையாது. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். எங்கள் ஊரில் அவர் வந்து அப்பா பைத்தியம் அம்மா லூசுன்னு அவர் எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி ஒரு முதலமைச்சர். அப்போ கூட சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு, என் பேச்சை எவனுமே கேட்க மாட்டான்னு. அவர் எங்கள் ஊர் முதலமைச்சரே சொன்னார். அது மாதிரி எப்படி கேட்பான்? பிஜேபி தூக்கி சுமந்துன்னு வந்தார். பிஜேபிக்காரன் இவர் தான் மாப்பிள்ளை போட்டுக்கிற சட்டம் என்னதுன்ற மாதிரி உட்கார வச்சுக்கிறான். இப்படி ஒரு சுயமரியாதை இருந்த மாநிலமாக இருக்கிறது. இங்கே கேள்வி கேட்குற மண்ணாக பெரியார் மண் இருக்கிறது. அதான் பெரியார் கண்ணாடி போட்டு பார்க்குறது. இந்த பல்கலைக்கழகத்துடைய மானிய குழு வந்து 21 பக்கம் அறிக்கையை வந்து அது ஒரு மாத காலத்தில் அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லணும், அறிஞர்கள்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க பொழுது அது ஒன்றும் ஒரு ஆணையை போடுங்க தூக்கின்னு போக வேண்டியதாங்க. இருக்கிற மாணவர் வாழ்க்கையை கெடுக்கிறது என்பது இந்த பார்ப்பன பயங்கரவாதம் என்பது அரசியல் ஆயுதமாக மோடி என்கிற ஒரு கேடியை இன்றைக்கு இந்த பிரதமராக நியமித்தார்களோ அன்றிலிருந்தே இன்று வந்து இந்த சமூகத்தை கூறுபடுவது, பிற்காலத்தை நோக்கி கூட்டிட்டு போற அத்தனை வேலையும் செய்யறான். யாரு கேட்டா இத எல்லாம் கேட்டதை நீ செய்யறதில்ல, நீங்க சொன்னதையும் செய்யறதில்லை. 15 லட்சம் போடுறீங்க, எதுவும் போட காணும், வேலை வாய்ப்பு நீங்க ஒன்னையும் காணும். ஆனாலும் கூட இருக்கிற உரிமைகளை பறிப்பது, அதுவும் இந்த வேலை திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மையப்பற்றி தான். தமிழ்நாடு ஒன்று தான் இந்தியாவிலே கல்வி உரிமையில சிறந்தது, வேலை வாய்ப்புல பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்பது. அது அவன் கண்ணை பறிக்குது. காரணம், அவன் சொல்லுகிற இந்த சனாதனம் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் எதிர்படலை. பிஜேபி தலைகீழ தண்ணி குடிச்சாலும் இங்கே வரப்போகிற வாய்ப்பு இல்லை. ஒரு ஆளுநர்னு ஒருத்தர் போட்டு வச்சுருக்காங்க. ஆளுநருக்கு தான் அதிகாரம். இந்த இதில் ஏற்கனவே அந்த ஆள் தான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளுநர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா? ஒன்றிய அரசுக்கு சரியாக ஒரு ஏவல் வேலை பார்க்கணும். அது சொல்லி பிடிச்ச நாய் கூட இருந்தாலும் பரவாயில்ல. அது என்னன்னா ஒன்றிய அரசுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறது தான். அதுக்கு படிப்பறிவு, அந்த அறிவு, ஒன்று வேலை. நாளைக்கு சீமானை கூட நியமிக்கலாம் ஆளுநரா. அதுக்கு என்ன தகுதி வேண்டி கிடக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆளுநர் வீண் செலவு தாங்க. இல்லை இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து ஒரு 40 பேர் ஆள் வச்சு, அவர் போகிற இடத்துல ஒரு 4 காரை வச்சு, காவல்துறையை வச்சு, அவர் எதாவது பேசினா அவர் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு, அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லாத ஒரு மனிதன். நம்மளுடைய பணத்தை வீணாக்குற ஒரு ஆள். நம்ம வரி பணம் கட்டுறோம், அந்த ஆளுக்கு எதாவது கட்டுறானா? நம்ம போட்டு வரி பணத்தை தின்னுட்டு உட்காந்துருக்கான். அந்த ஆள்கிட்ட கூடுதல் அதிகாரத்தை கொடுத்து ஒன்றிய அரசை கொண்டு நம்ம அடமானம் வைக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசுக்கு நம்ம சொல்லிக்கொள்வது எல்லாம் என்ன, இங்கே திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம், ஆனால் காரணங்கள் அப்படியே இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு துணையாக இருக்கிற திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியார் சொன்னார், சாதி ஒழிப்பும் தனித்தமிழ்நாடும் என் உயிரினும் கொள்கை என்று சொன்னால், ஆக தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கொள்கையும் நாங்கள் வந்து கையில் எடுக்க வேண்டுமா, அல்லது ஒன்றிய அரசு நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்தியாவோடு நாங்கள் வாழ விரும்புகிறோம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் பெரியாரே சொல்லிட்டு போயிடார், பின்னாடி வர எங்கள் சந்ததி வந்து இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம்னா வேறு மாதிரி உங்கள் உரிமையை கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒன்றிய அரசை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். திராவிட மாடல் ஆட்சி இங்கே தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். அந்த ஆட்சி தான் நமக்கான உரிமையை மீட்டெடுக்கும். அதுக்கு இடையில பல்வேறு பேர் வருவான். பெரிய பச்சை மட்டை அதிபர், திருநெதி, அவன் வருவான். அப்புறம் திடீர்னு ஒருத்தன் முளைச்சி வந்துக்கிறான், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்டான், உன் பேச்சை நீயே கேட்கலாம், உன் பேச்சு எவனும் கேட்க போறதில்ல, அப்படி மாத்துக்கட்டில் வருவான். அப்புறம் அந்த அரசன் இந்த அரசன் சுற்றி வந்தாலும் எவன் வந்தாலும் இது பெரியார் நாடு, பெரியார் பேசுகிறவன், பெரியாருடைய ஆட்சி தான் இங்கே நடக்கும். நீ பெரியாரை எதிர்த்துட்டு ஒரு நாளும் இங்கே அரசியல் செய்ய முடியாது. பெரியார் மென் வாழ்க பெரியார், வெல்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.